Hello chella cuties. December vandachu. December seasons ku nama innum romba alaga irukanum, super ah irukkanum. அதுக்கப்புறம் நிறைய வெக்கேஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது, அப்புறம் நியூ இயர் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா நம்மளை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். ஸோ வீட்டில் வெட்டியாக இருக்கும், ஓகே, நிறைய பனானா கிடச்சிச்சு. ஸோ இன்னைக்கு பனானா வச்சுட்டு நான் எப்போவுமே பண்ணுற ஒரு ஏர் பேக் வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எப்போவுமே நான் சொல்கிற இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திக் ஹேர் வரும், ரெண்டாவது நல்லா ஷைனிங் இருக்கும், மூணாவது தலையில் உங்களுக்கு டாண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் க்ரோத் கிடைக்கும், நல்லா ஷைனிங் கொடுக்கும், ஏர் க்ரோத் கொடுக்கும், நல்லா திக்னஸ் கிடைக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லட்டுமா? இதை பாருங்கள், பனானா. இந்த பனானா நீங்கள் 2 எடுத்துக்கணும், ஓகே, 2 பனானா எடுத்து இதை நம்ம மிக்சியில் அடிக்கணும். இது கூட முட்டை, ஓகே, ஒரு முட்டை. அதுக்கப்புறமா இது கடலை மாவு, 1 or 2 teaspoon கடலை மாவு, ஓகே. இது வந்து கோகனட் ஆயில், ஒரு 1 or 2 teaspoon வந்து கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில். இது வந்து ஹனி. ஹனி போடும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, தலை முடி வெளுத்துருமா? பழைய காலத்துலலாம் வந்து இந்த கண்ணோட பீலியில் போட மாட்டாங்க, கண்ணோட லாஷஸில் வந்து ஹனி போடக்கூடாது, முகத்தில் போடக்கூடாது, ஐப்ரோவில் போடக்கூடாது, அப்படி இல்லை. இப்போ வந்து ஹனி வந்து 1 teaspoonலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா ஷைனிங் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். கடலை மாவு ஏன் போடுறோன்னு சொன்னால் இது ரொம்ப குழன்னு ஆகிடும் இல்லை, அது கொஞ்சம் நல்லா பேக் வந்து திக்காக இருக்கிறதுக்காக கடலை மாவு 1 or 2 teaspoon போட்டுக்கலாம். இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டுட்டு நீங்கள் மினிமம் ஒரு 30 minutes வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் போட்டு காமிக்கிறேன், செம்மையாக இருக்கும், செம்மையாக. 30 minutesக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், நல்ல ஹேர் க்ரோத் கிடச்சி திக்கான ஹேர் வரும், ஓகே செல்லக்குட்டீஸ். ஏன்னா நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இது வந்து ரொம்ப நாளாக பனானா பார்த்தாலே ஒரு ஹேர் பேக் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சிரிப்பாங்க, இப்படி பனானா பார்த்துட்டாளா, ஓகே, இப்போ ஏதாச்சும் தலையில் எடுத்து போட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு. நீங்களும் பனானா கிடச்சிச்சின்னா அது வீட்லேயே செய்ய வேண்டிய ஹோம் ரெமெடி தான். ஸோ ஹேர் பேக் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நான் மிக்சியில் அடிச்சிட்டு வரேன். இது பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. மிக்சியில் அடித்த உடனே இந்த பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், பாருங்க நம்ம மிக்சியில் வந்து என்னெல்லாம் கொண்டு போனோமோ அதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், இதோடையது டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் திக்காக, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிறதுக்காக தான் கடலை மாவு போடுறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டவல் போட்டுக்கோங்க. எதுவே எந்த ஹேர் பேக் போடுறதாலும் ஹேர் மாஸ்க் போடுறதா இருந்தாலும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தயவு செய்து நல்லபடியாக கோம் பண்ணிக்கோங்க. ஹேர் வந்து நல்லா கோம் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்டாகிடும், சரியா? கோம் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஹேர் பேக்கோ மாஸ்கோ போடணும். இது பேக்குன்னு சொல்லலாம், மாஸ்க்குன்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து போட ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இடையில ஒரு பனானாலாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா டெயில் கோம்லாம் வச்சு சூப்பராக பிரித்து போடுவாங்க. நம்ம கையிலேயே ரொம்ப அர்ஜென்ட்டாக போட்டுக்கிறது தான். முகத்தில் ஆனாலும் பரவாயில்ல, தொடச்சிக்கலாம். ஃபுல் ஹேர் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணணும். நீங்கள் கிளிப் போட வேண்டாம், இதுக்கு ஒரு வந்து பெரிய கவர் போட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இது வந்து அப்படியே லீக் ஆகி தனியாக அப்படி வந்துட்டுருக்காது. நல்ல ஹேர் பேக் வந்து இதோட அப்படியே மெர்ஜ் ஆகிடும். ஃபுல் ஹேருக்கு நீங்கள் போட்டுட்டு ஒரு 30-40 minutes வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். செம்ம 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 ஷைனிங்காக இருக்கும், ஹேர் க்ரோத் கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும், டாண்ட்ரஃப் போயிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுவீரா இருக்குல்ல, அலுவீராவோட ஜெல் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், சின்ன டியூப்பில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா ஒரிஜினல் அலுவீரா கத்தாழை சொல்கிறாங்களே, அந்த கத்தாழை ஒரிஜினலாக அந்த தோலை சீவிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடலை மாவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் ஒரு பனானா கூட சேர்த்து போட்டிங்கன்னா அதுவும் செம்மையாக இருக்கும் செல்லக்குட்டீஸ். நிறைய டிப்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இது வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், குளிச்சுட்டு வந்தாச்சு. எப்போவுமே வந்து உங்களுடைய கை விரல்கள் யூஸ் பண்ணி அப்படியே சிக்கெடுங்க.
அப்புறமா ட்ரையர் ரொம்ப மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு நல்லா என்ன சொல்கிறது, திக்னஸ் கிடைக்கும், ஏர் க்ரோத் கிடைக்கும், ஒரு ஷைனிங் கிடைக்கும். ஹனி போட்டிருக்கிறதுனால, முட்டை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல் வரும். உங்களுக்கு பிடிச்ச ஷாம்பு எதுவோ அது 1 or 2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கடலை மாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா முடி வந்து நல்ல ஏர் க்ரோத்தும் திக்னஸும் கிடைக்கும். பாருங்கள், எனக்கு நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ஒன்ஸ் இன் அ வீக் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் எப்போவுமே இதை யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ ட்ரையர் போடாதீங்க. கையில் இது மாதிரி பெரிய பல்லு சீப் வச்சு சிக்கெடுங்க. அதே மாதிரி நான் ப்ரஷ் வச்சு தான் எடுப்பேன். கையில் வந்து அப்படியே சிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே ஃபுல்லாக. ஓகே, டாட்டா, பாய் பாய். பிடிச்சவங்கெல்லாம் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் என்கிட்ட கேளுங்க. அப்படி அள்ளி கொடுக்கப்படும். ஓகே, டாட்டா, பாய் பாய். லவ் யூ செல்ல குட்டீஸ். பாய்.